கழுவி வச்சுருக்கேன். இது சீரகம், தேங்காய், மல்லிப்பொடி, வத்தப்பொடியெலாம் போட்டு அரைச்சி வெங்காயத்தை போட்டு நச்சு வலிக்கணும். இப்போ நான் தேங்காய் சீரகத்தை அரைச்சிட்டேன். வத்தல் பொடி, மிளகா வத்தல் வறுத்துனாலும் போட்டுக்கலாம், வத்தல் பொடினாலும் போட்டு அரைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம். இந்த மல்லிப்பொடியும் போட்டால் எல்லாம் போட்டு அரைச்சி வலித்தா நல்லாயிருக்கும். அரைச்சி இந்த வெங்காயம் போட்டு நம்ம ஒரு 2 சுற்று சுற்றி வலித்தா அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பரபரன் லேசாக பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று சுற்றி 1-2 அரைஞ்ச மாதிரி வலிக்கணும். வெங்காயத்தை மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே மீனில் கொஞ்சம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, ரொம்ப போடலை, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தான் குலுக்கி வச்சுருக்கேன், விரவி வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், காணாட்டாக பிற போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம தேவையானதை பார்த்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ புளி தேவையோ. இல்லை மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் புளிப்பு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ காரம் தேவையோ அதை பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், குட்டி தக்காளி குழம்புக்கு. கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம்லாம் வெடிச்சிட்டு இப்போ வெந்தயம், இந்த கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த 2 தக்காளியும் இதில் சேர்த்துக்கணும். தக்காளி போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இதை நம்ம சேர்த்து வச்சுட்டு குழம்பு ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மீனை போடணும். குழம்பு கொதிக்க ஸ்டேஜ் வந்து கொதிக்குது. கொதிச்ச உடனே மீனை போடலாம். மீனை போட்டலாம். குழம்புல சேர்த்துக்கலாம் மீனை. இது மீனில் உள்ள தலை நல்லா வெட்டி வாங்கிக்கணும். நல்லா பர்ஸாக இருக்கிறதுனால இது வால். சாளன் குழம்பு கொதிக்கட்டும். மீனை இப்படி குழம்ப வந்து இப்படி சுற்றி விடுவோம், மீன் உடையாம. கரண்டி வச்சும் கிட்டனா, ஆனால் மீன் உடஞ்சிடக்கூடாது. இப்படி சுற்றி விட்டால் மீன் நல்லா கொதிச்சு வேகும். குழம்பு கொஞ்சம் கொதிச்சு குழம்பு திக்காகட்டும். இப்போ குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன்.
குழம்புக்கு ரெடி பண்ணும்போது கழுவிட்டு மஞ்சப்பொடி, இந்த வத்தப்பொடி, மல்லிப்பொடி, உப்புலாம் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பொரியலுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உப்பும் மிளகாத்தப்பொடியும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த மசாலா அப்போ தான் நல்லா சேரும். அதில் நல்லா அந்த மீனில் நல்லா ஒட்டும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி மீன் நல்லா வெந்துட்டு, 2 பக்கம் நல்ல முருகலாக வெந்துட்டு, நல்ல பொன் நிறமாக நல்ல முருகலாக நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடும்.